ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்கள் மீனாஸ்ரீ. இன்னைக்கு ஒரு சூப்பரான சைவ தொன்னை பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். பெங்களூர் ஸ்டைலில் எக்ஸாக்டாக நான் அப்படியே காட்டியிருந்திருக்கேன். நீங்கள் மஷ்ரூம் கூட செய்யலாம், அப்படி இல்லைன்னா சோயா சங்க்ஸில் நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வெதப்பாக இருக்கிற தண்ணியில 5 நிமிஷம் ஊற போட்டிருக்கேன். ஊறினதுக்கு அப்புறமா நார்மலா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, ஹார்டா பிழிய வேண்டாம். பிழிஞ்சிட்டு இது ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திடுறேன். இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், பிரியாணி பவுடர், நான் ஈஸ்டர்ன் பிரியாணி பவுடர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஆச்சி எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த பிரியாணி பவுடர் நீங்க எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த சோயா சங்க்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த நீங்கள் மஷ்ரூமில் செய்கிறதா இருந்தால் சேம் இதே ப்ராசஸ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறினா போதுங்க. இது இந்த ரெசிபி நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். டேஸ்ட் சும்மா அட்டகாசமாக இருக்கும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வெயிலும் இருக்குது, குளிரும் இருக்குது, நல்லா காற்றுங்க. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை வீட்டில். எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்குது. என்ன வெதர்னே புரியல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தொன்னை பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்தாச்சு. அதனால் அப்படியே உங்களுக்கும் காட்டலாம் ரெசிபின்றது ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருந்திருக்கேன். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சுட பண்ணி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கினதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா தாங்க மெயின் இதுக்கு. இதை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வதங்கினதுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நாங்கள் மேரினேஷன்லேயே போட்டாச்சு. ஸோ இதுக்கு வதக்கிறதுக்கு அப்போ இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றும் போட தேவையில்லை. நான் குக்கரில் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் பாத்திரத்தில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பலாவையில போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிடுறேன். வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நான் செய்கிற மாதிரி இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவில் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடணும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் அந்த மசாலாவை எண்ணெயில் வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம மேரினேட் பண்ண சோயா சங்க்ஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதையுமே எண்ணெயில் நல்லா வதக்குங்க அந்த மசாலாவோட. கொஞ்சம் கேமராக்கு முன்னாடி புகைலாம் வருது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாவோட வதக்கியாச்சு. இப்போ ஜீரக சம்பா அரிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி நல்லா வாஷ் பண்ண அரிசி, தண்ணி ரெண்டுமே ஒன்றா சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான், அரிசிக்கு தேவையான அளவு. சோயா சங்க்ஸ்லேயும் நம்ம உப்பு போட்டிருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். பிழிஞ்சிட்டு நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் காரம் கம்மியாக இருந்ததுன்னா பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். குக்கரில் செய்கிறன்றதுனால ஒரு விசிலுக்கு நான் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் பாத்திரத்தில்னா நீங்கள் தம் போட்டு வச்சிடலாம். இப்போது ஒரு விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸி செய்கிறது. பெங்களூரில் பிரியாணியில் தொன்னை பிரியாணி கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி. பாருங்க, நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செய்வீங்க. ஹோட்டலுக்கு போக தேவையில்லை. நீங்களே உங்கள் வீட்லேயே நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் கொடுத்து பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.